வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா பாதுகாப்பு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் வைகாசி திருவிழா நடப்பது வழக்கம். விழாவின் துவக்க நிகழ்வாக கம்பம் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பூச்சொரிதல் விழா நடைபெற உள்ளது. இந்த பூச்சொரிதல் விழாவில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 48 வார்டுகள் பகுதியிலிருந்து 49 பூச்சொரிதல் வாகனங்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து புறப்பட்டு கரூர் நகர பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலை வந்தடையும். இதற்காக பூச்சொரிதல் விழா கமிட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழா கமிட்டியின் தலைவராக TC மதன் பொறுப்பேற்று ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார். இவரது தலைமையில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் கூட்டரங்கில் பூச்சொரிதல் விழா கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருக்குறள் பேரவை செயலாளர் மேலை பழனியப்பன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பூச்சொரிதல் விழா கமிட்டியின் சார்பாக நிர்வாகிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கரூர் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினரும் பங்கேற்றனர். நல்லா சாப்பிட்டுட்டு மக்கள் பார்த்து ஒரு ஜாலியாக வரக்கூடிய ட்ரம்ஸ் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணாமல் தான் திருவிழாவே கிடையாது. அதனால அதில் நீங்கள் சிறப்பாக பண்ணுங்க. அதில் இடையில இருக்க மாட்டோம். எத்தனை மணிக்கு கிளம்பும், எங்கே வரணும், எந்த ரூட்டு எல்லாமே இவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு முதல்ல காவல்துறை சார்பாக நன்றி சார். 15ஆம் தேதி நடைபெறும் பூச்சொரிதல் விழாவில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமலும் விழா சிறப்பாக அமைவதற்காகவும் பல்வேறு பூச்சொரிதல் விழா கமிட்டியினர் ஆலோசனைகள் வழங்கினார். பூச்சொரிதல் வாகனங்கள் மின் அலங்காரம் செய்யப்பட்டு மேலதாளங்களுடன் வலம் வரும்போது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையிலும் போக்குவரத்து பாதிப்பு இல்லாத வகையிலும் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கரூர் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் கேட்டுக்கொண்டார். இதற்கு பூச்சொரிதல் விழா கமிட்டியின் சார்பாக காவல்துறைக்கு உரிய ஆதரவு அளிப்பது எனவும் குறித்த நேரத்தில் பூச்சொரிதல் விழா வாகனங்கள் பல்வேறு பகுதியிலிருந்து புறப்பட்டு அணிவகுத்து நகரை வலம் வந்து கோவிலை குறித்த நேரத்தில் அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என பூச்சொரிதல் விழா கமிட்டியின் சார்பாக உறுதியளித்தனர். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்.